செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் 213வது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமுமுக தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஜவஹருல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் ஆம்புலன்ஸ் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழா முடிவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தான் வரவேற்பதாக கூறியுள்ளார். மேலும் கமல்ஹாசன் முஸ்லிம் விரோத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் இந்த நிலை ஏன் வரப்போகிறது என்றும் கேள்வி எழுப்பினார். கிண்டி மருத்துவமனையில் நடந்த பிரச்சனைக்கு குறி வச்சா தப்பக்கூடாது. இங்க ஒருத்தர் இறால் பண்ணையில 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. காரணம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் மட்டுமே காரணமாகும் என்று ராஜா குற்றஞ்சாட்டியுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கவலை தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அதிபர் அனுரகுமார திசநாயக்க தொடக்கத்திலிருந்தே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்ற கொலைவெறி நோக்கம் கொண்டவர் என குற்றஞ்சாட்டிய வைகோ அவரது வெற்றியால் தமிழர்கள் ஏமாந்து விட்டதாக வருத்தத்தை பதிவு செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 2/3 பங்குக்கும் அதிகமாக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் கொடிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர அவர் முற்படுவார் எனவும் அச்சம் தெரிவித்த வைகோ, மத்திய அரசு இனி ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலில் சிங்கள ஆதரவு நிலையை எடுக்கக்கூடாது எனவும் தமிழ் ஈழத்தை ஆதரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.